வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பிரிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 7/5/5166 நாள் 23/8/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தியை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பதிவின் விளக்கமாக பெறவிட இருக்கின்றோம். இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதி மற்றும் பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதமை திதி. இன்றைய தினம் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் 7/5/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 23/8/2025. காலையில் சூரிய பகவானுடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:07 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருதௌ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கும் மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் ஆவணி மாதத்தில் தேவிரியாக இருந்து இருக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. ஆனால் அதே சமயம் பிற்பகல் 12:33 மேல் சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்பிறையாக வளர்ந்து வளரக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை பிரதமை திதி. அப்போ பார்த்தோம்னாக்க சந்திர பகவானுக்கு இன்றைக்கி 2 மாதங்களுமே இருக்கும். ஒன்று புரட்டாசி மாதமும் இருக்கும், 12:30 காத்தாலேருந்து 12:33 மணி வரைக்கும் ஆவணி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை பிற்பகல் 12:33 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷ வளர்பிறை திதியானது அமாவாஸ்யாம். அமாவாசை திதி 16:04 பிற்பகல் 12:33 வரை. அதன் பிறகு சுக்லபக்ஷ வளர்பிறை பாத்திரபத சுத்தபிரதம் யாம் பிரதமை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது பாத்திரபத சுத்த பிரதம் யாம் பிரதமை திதி.
இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்யா மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே பிரதம்யாம் பிரதமே திதி. இது என்ன, ஆவணி மாதத்தில் அமாவாசைக்கு இசான வருது, நீங்கள் என்ன புரட்டாசி மாதம் சொல்கிறீர்கள் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனைவரது குடும்பத்திலுமே அமாவாசை என்ற மறுநாள் தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது. சிரார்த்த திதிக்கு மட்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் சிரார்த்தத்தை என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவேதான் தங்களது குடும்பத்தில் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளவிரை பிரதமை திதியில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாசரம் ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது மகா நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் 50 நாழிகை 58 வினாடி. பின்னரவு 2 மணி 30 நிமிடம் வரை. அதன் பிறகு பூர்வபுல்குணிய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் 12 மணி 33 நிமிடம் வரை, பின்னிரவு 2 மணி 30 நிமிடம் வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது பிண்டபித்ரு, போதாயி நிஷ்டி, தர்பசங்கிரகம். இன்றைய ராகுகாலமானது காலை 9 மணி 7 நிமிடம் முதல் 10 மணி 37 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 37 நிமிடம் முதல் 3 மணி 7 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 7 நிமிடம் முதல் 7 மணி 37 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் சுக்லபக்ஷ வளவிரை பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையர். சந்திராசிரமம். உத்தராஷாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 8 மணி 4 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 13 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 2 மணி 13 நிமிடம் முதல் இரவு 8 மணி 22 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தராஷாட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 8 மணி 22 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 30 நிமிடம் வரை சந்திராசிரமம். உத்தராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிரவண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னரவு 2 மணி 30 நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை 8 மணி 51 நிமிடம் வரை சந்திராசிரமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுப அஸ்தோ ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக நன்னா இருக்கும்.